ஹாய் வணக்கம், நான் ஜெயின் பேங்கிங் மினிட்ஸ் சேனலுக்காக இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஐயோட ஹோம் லோன்ஸ் பற்றி டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஹோம் லோன்ஸில் என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ், எப்படி அப்ளை பண்ணணும், உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் என்னோட டெலிகிராம் சேனல்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனல்ஸ்க்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ ஹோம் லோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் புதுசாக ஒரு லேண்ட் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னாலோ, இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி வாங்கணும் அப்படின்னாலோ, இல்லை ஏற்கனவே கட்டியிருக்கிற வீட்டை ரீமாடலிங் பண்ணணும் இல்லை புதுப்பிக்கணும் அப்படின்னாலோ இந்த ஹோம் லோனை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் அவங்க கிளைம் பண்ணுறது என்னென்னா, எங்களுக்கு லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. அதே மாதிரி ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஏதாவது சார்ஜஸ் போடுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. பட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய சிபில் ஸ்கோரை பொறுத்து அது மாறுபடும். உங்களுடைய சிபில் ஸ்கோர் அண்ட் உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டாண்டிங் இதை பொறுத்து உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அவங்க ஹோம் லோன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது மாறுபடும். ஸோ எக்ஸாக்டாக பின் பாயிண்ட் பண்ணி இதுதான் ஹோம் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்ல முடியாது. கஸ்டமருக்கு கஸ்டமர் அது மாறுபடும். ஸோ இந்த ஹோம் லோனை பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் சொன்ன பர்பஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கு எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஹோம் லோனுக்கு அப்ளை பண்ணும்போது ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹோம் லோனுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வாங்கிட்டு அதை நம்ம இஎம்ஐ பே பண்ண அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆன் ரெடியூசிங் பேசிஸில் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் அவுட்ஸ்டாண்டிங்காக வச்சுருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்ளை ஆகும். ஸோ நீங்கள் எவ்வளோ வேகமாக ஹோம் லோனை ரீபே பண்ணிகிட்டே வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் உங்களுடைய இஎம்ஐ குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இதில் நீங்கள் ஆப்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபிக்ஸட் இஎம்ஐ அப்படிங்கிற மாதிரி ஆப்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு மோடில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஹோம் லோனை செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்ககிட்ட சப்போஸ் பல்காக அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதை ரீபேமெண்ட் பண்ணி க்ளோஸும் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட்டாக. ஸோ மேக்ஸிமம் ரீபேமெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 30 இயர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமமாக ரீபே பண்ணுறதுக்கு அவங்க டைம் அலோவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்து அந்த ஹோம் லோனை அவங்க ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்கும். அதுவும் எவ்வளோ அப்படிங்கிறது ரொம்ப பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ அந்தந்த டைமுக்கு தகுந்த மாதிரி அது மாற்றிப்பாங்க. பட் லோவஸ்ட்டாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு தான் எஸ்பிஐயில் கிளைம் பண்ணுறாங்க. இந்த ஹோம் லோன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு அக்கௌண்ட் எஸ்பிஐயில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டோட ஓவர் டிராஃப்ட் பேசிஸ்லையும் இந்த ஹோம் லோன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு விமன் கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கண்டிப்பாக கன்செஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எஸ்பிஐயில் ஹோம் லோன் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்தியன் ரெசிடென்ட்டாக இருக்கணும், ரெசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். நீங்கள் ஃபாரின் நேஷனலாக இருந்தீங்க அப்படின்னாலும், இல்லை ஃபாரின் கண்ட்ரீஸில் ரிசைட் ஆகிருக்கீங்க, அதாவது இப்போதைக்கு வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த லோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ ரெசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும்தான் எஸ்பிஐயோட ஹோம் லோன் நீங்கள் அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுடைய மினிமம் ஏஜ் என்னவா இருக்கணும் அப்படின்னா 18 இயர்ஸாக இருக்கணும். அண்ட் உங்களுடைய மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 70 இயர்ஸாக இருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ரீபேமெண்ட் இயர்ஸ் 30 இயர்ஸ். அதில் எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 30 இயர்ஸும் பே பண்ணுறதா இருந்தால் இஎம்ஐ கம்மியாக இருக்கும், பட் ரொம்ப நாளைக்கு லோன் பே பண்ணுவீங்க. இல்லை உங்களுடைய டென்யூரை நீங்கள் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இஎம்ஐ அதிகமாக இருக்கும், பட் சீக்கிரமாக லோனை பே பண்ணி முடிச்சிடலாம். ஸோ there are interest rates and charges அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கஸ்டமர் டு கஸ்டமர் வேரி ஆகும். உங்களுடைய சிபில் ஸ்கோர் அண்ட் ஆக்சுவலி நீங்கள் எஸ்பிஐ கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா எஸ்பிஐயில் உங்களோட ரிலேஷன்ஷிப் வேல்யூ, அதாவது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மணி உங்களோட அக்கௌண்ட்டில் வச்சிருக்கீங்க, ஏதாவது எஃப்டி ஆர்டி போட்டிருக்கீங்களா, ஏதாவது லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வேல்யூவை பொறுத்தும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா நல்ல கன்செஷன் ரேட்டில் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்தது டாக்குமெண்ட் ஃபீஸ் அப்படிங்கிறது 0.4% ஆஃப் த லோன் அமௌண்ட். ஸோ லோன் நீங்கள் எவ்வளோக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு அதுலேருந்து 0.4% டாக்குமெண்ட் ஃபீஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. இதில் மினிமம் 10,000 எடுத்துப்பாங்க, மேக்ஸிமம் 30,000 whichever is lesser. ஸோ 10,000 மினிமம் அண்ட் மேக்ஸிமம் கேப் 30,000. ஸோ இதிலேருந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் ஃபீஸ் பிடிப்பாங்க. இது ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ டாக்குமெண்ட் ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அமௌண்ட்டை அவங்க ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் உங்களுக்கு லோன் கிரெடிட் பண்ணுவாங்க. அடுத்தது இந்த ஹோம் லோனுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நீங்கள் எஸ்பிஐ பேங்க்கை கண்டிப்பாக விசிட் பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம், பட் நீங்கள் என்கொயரி தான் பண்ண முடியும். ஸோ ப்ராப்பர் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பிரான்ச்சை விசிட் பண்ணணும். அண்ட் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிரான்ச்சை விசிட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி கம்ப்ளீட்டாக டியூலி ஃபில்டு அந்த அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும். டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சப்போஸ் நீங்கள் எங்கேயாவது வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய எம்ப்ளாயி ஐடி கார்டு, அடுத்தது உங்களோட ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி. ஸோ ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கு பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் ஆர் பேன் கார்டு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அடுத்தது ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் கொடுக்கணும். அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கொடுக்கலாம், ரேஷன் கார்டு கொடுக்கலாம்,
இல்லை அதிலலாம் வந்து நீங்கள் கரெக்டாக ரிசைட் ஆகிருக்க அட்ரஸ் இல்லை அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி பில், கேஸ் பில், வாட்டர் பில் இந்த மாதிரி விஷயங்களை உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபாக நீங்கள் கொடுக்கணும். அடுத்தது வந்து ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட பேப்பர்ஸ், அதாவது எந்த ப்ராப்பர்ட்டி ஒரு லேண்ட் வந்து வாங்கி அதில் தான் வந்து நீங்கள் அந்த ஹவுஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த லேண்டுக்கான டாக்குமெண்ட் யார் லோனுக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுடைய நேமில் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ அந்த டாக்குமெண்ட்டோட காப்பி வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். அடுத்தது வந்து டேரெக்டாக ஆல்ரெடி பில்ட்-இன் ஃப்ளாட் இல்லைனா பில்ட்-இன் ஹவுஸில் நீங்கள் வந்து ஹவுஸ்க்கான லோன் இது அப்படின்னா அதுக்கு வந்து ஆக்குபென்சி சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதாவது நாங்கள் இது வந்து கட்டி முடிச்சிட்டோம், இதுக்கு வந்து நீங்கள் போகலாம், குடி புகரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்குபென்சி சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டோட காப்பி வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ புதுசாக வீடு கட்ட போகிறீங்க இல்லை புதுசாக ஏதாவது ப்ராப்பர்ட்டி பில் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை பில் பண்ணுறதுக்கான பிளான் அப்ரூவல் முனிசிபாலிட்டியில் வந்து வாங்கியிருப்பாங்க, கார்பரேஷனில் வாங்கியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பிளான் அப்ரூவல் வந்து கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். பிளான் அப்ரூவல் இல்லைன்னா நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ண முடியாது. அடுத்தது நீங்கள் எந்தெந்த பேங்க்ஸில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த எல்லா பேங்க்ஸோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் த பாஸ்ட் 6 months வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை விட ரொம்ப முக்கியமாக எஸ்பிஐயில் சப்போஸ் நீங்கள் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ்பிஐயோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அவங்களே புல் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸையும் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தவிர்த்து நீங்கள் ஏற்கனவே வேறு ஏதாவது லோன்ஸ் ஒரு இஎம்ஐ கட்டிட்டு இருக்கீங்க, அதாவது லோன்ஸ் வச்சிருக்கீங்க இல்லை இஎம்ஐ கட்டிட்டு இருக்கீங்க, லைக் பர்சனல் லோன் ஆர் வெஹிக்கிள் லோன் இல்லை ஏற்கனவே வேறு ஒரு ஹவுசிங் லோன் இந்த மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த லோன் அக்கௌண்ட்கான ஸ்டேட்மெண்ட் ப்ளஸ் டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களுக்கான இன்கம் ப்ரூஃபை வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா, அசெட்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணணும். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சாங்ஷன் பண்ணக்கூடிய லோன் அமௌண்ட் வந்து அதிகமாக சாங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் வந்து எதுவுமே சொத்துக்கள் சப்மிட் பண்ணாத ஒருத்தருக்கு சாங்ஷன் ஆகிற லோன் அமௌண்ட்டை விட எனக்கு இந்த மாதிரி சொத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக லோன் வந்து சாங்ஷன் பண்ணுவாங்க. இது ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்கம் ப்ரூஃப். சப்போஸ் நீங்கள் எங்கேயாவது வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய சேலரி ஸ்லிப் ஃபார் த லாஸ்ட் 3 months வந்து நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய எம்ப்ளாயி ஐடி கார்டு வந்து அதோட காப்பி வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா பாஸ்ட் 3 yearsக்கு நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணதுக்கான ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய பேலன்ஸ் ஷீட், அதாவது இன்கம் எக்ஸ்பென்ஸ் பேலன்ஸ் ஷீட் வந்து ஃபார் த பாஸ்ட் 3 years நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதை விட முக்கியமாக பேசிக் டீடைல்ஸ் லைக் உங்களுடைய பிஸ்னஸ் அட்ரஸ் அண்ட் பிஸ்னஸ் லைசன்ஸ் இஃப் அப்ளிகபிள் அந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லோன் வந்து சாங்ஷன் ஆகிறது ரொம்பவே குவிக் ஆகிடும், ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி லோன் அமௌண்ட் அதிகமாக சாங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகளையும் நீங்கள் வந்து ஏற்படுத்திக்கலாம். லைக் எவ்வளோ அசெட்ஸ் உங்களுடைய அசெட்ஸை வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணிங்க அப்படின்னா லோன் வந்து அதிகமாக சீக்கிரமே சாங்ஷன் ஆகிடும். அதே மாதிரி லோன் வாங்குறதுக்கு முன்னாடி, லோனுக்கு அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய சிபில் ஸ்கோரை நல்லா பார்த்துக்கோங்க. சிபில் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு லோன் ஈஸியாகவும் குறைந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லையும் வந்து கிடைக்கும். ஸோ சிபில் ஸ்கோர்னா என்ன, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா அதுக்கு பிரத்யேகமாக நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ்க்கான லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. ஸோ எஸ்பிஐயில் சப்போஸ் உங்களுக்கு ஹோம் லோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணணும், நீங்கள் எலிஜிபிளாக இல்லையா, அண்ட் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இன்வால்வ், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி இருக்கும், டாக்குமெண்டேஷன் ஃபீ எப்படி இருக்கும், இப்படிப்பட்ட கம்ப்ளீட் டீடைல்ஸாக எனக்கு வீடியோ நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.